கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். நன்றி 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 அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரின் கிருபை என்றும் உள்ளதே, கர்த்தரின் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கருணைக்கு எந்நாளும் கரையில்லையே, அவர் கருணைக்கு எந்நாளும் கரையில்லையே. அன்பின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்திட ஆவியால் அளித்தார். அடிமையின் நோகம் எங்கள் தோழி நின்றெடுத்தே, ஆனந்தத்தால் என்னை பாடிட செய்தார். அடிமையின் நோகம் எங்கள் தோழி நின்றெடுத்தே, ஆனந்தத்தால் என்னை பாடிட செய்தார். கர்த்தரின் கிருபை என்றும் உள்ளதே, கர்த்தரின் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கருணைக்கு எந்நாளும் கரையில்லையே. கழுகு தான் கட்டின கூட்டினை கலைத்தே, கனிவுடன் குஞ்சுகள் மீதசை வாடி, காப்பது போல் இதம் காத்தென்னை தமது கண்களினால் அவர் நடத்துவதாலே, காப்பது போல் இதம் காத்தென்னை தமது கண்களினால் அவர் நடத்துவதாலே. கர்த்தரின் கிருபை என்றும் உள்ளதே, கர்த்தரின் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கருணைக்கு எந்நாளும் கரையில்லையே. ஏசாயா 42:3. Let's turn our Bibles to Isaiah 42 and verse 3. A bruised reed shall he not break, and the smoking flax shall he not quench. He shall bring forth judgment unto truth. ஏசாயா 42:3. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். ஜீசஸ் இஸ் ஜென்டில் வித் த broken. நாம் உடைக்கப்பட்டு உண்மையாக ஆண்டவரிடத்தில், நீங்கள் பார்த்தீங்கன்னா பேதுரு 11 கூட எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணும்பொழுது அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவங்க கேட்டாங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 37வது வசனம். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றால், இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, அதாவது ஆண்டவமாரேன்னு சொல்லும் பொழுது அது அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் வரும்னு நினைக்கிறேன். Acts 16 அந்த Acts 16:30 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அப்போஸ்தலர் 16:30 அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், அவங்களே கடவுளாக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஒரு சுச்சுவேஷனில் யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ரிசனில் அடின்னு அடித்து போட்டவங்க, ஒரு எர்த்குவேக் வந்தது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு ஃப்ளீ, தே கேன் எஸ்கேப் அப்படின்னு சொல்லும்போது கட்டாயமாக எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. ஆனால் அவங்க பார்த்தா சொல்கிறாங்க, நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறோம்ப்பா, எங்கேயும் போகலன்ன உடனே அந்த சிறைச்சாலை தலைவன் நடுங்கி என்ன பண்ணுவான்னா, உள்ளே ஓடி நடுநடுங்கின்னு இருக்குது, சாதாரண நடுங்கியில் நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து, ஆண்டவமாரே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அப்பொழுது மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி பாவ மன்னிப்பை குறித்து பேர் பிரசங்கிக்கிறத நம்ம பார்க்கணும். அதை போல் அந்த உடைந்த இருதயத்தோடு நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம மேலே
இரக்கமாக இருக்கிறார். நீ உடஞ்சி போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மனிதர்கள்லாம் எப்படின்னா நம்ம உடைஞ்சிருக்கிறோங்கிறப்ப இன்னும் ஏறி மிதித்து நம்மளை வந்து சுக்கு நூறாக்கி அந்த மாதிரி பண்ணிவிடுவாங்க. ஆனால் பட் ஜீசஸ் இஸ் நாட் லைக் தட். ஜீசஸ் இஸ் ஜென்டில் வித் த broken people. He does not cast aside those who are weak, wounded or discouraged, but restores them with compassion. ஆண்டவர் வந்து மனதுருக்கத்தோடு இருக்கிறார். அதாவது யாருக்கு அப்படின்னா அறிந்து துணிகரமாய் செய்கிறவர்களுக்கு அல்ல, அறியாமல் தெரியாமல் ஒரு சின்ன காரியங்களில் ஒரு விழுகை வரும் பொழுது, அப்பொழுது அந்த நாணல் நெறிந்த நாணலை போல இருக்கும் பொழுது அப்போ அவங்கள வந்து விட்டுற மாட்டார். இதை உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேதுரு வந்து மறுதளிக்கிறதுக்காக அங்கே போகலை, என்ன நடக்குமோ இயேசுக்குன்னு போனான். ஆனால் அந்த சுச்சுவேஷனில் அந்த பயத்தில் he was unable to bear the suffering which Jesus is undergoing. அந்த பாடுகளுக்கு தனக்கும் சொன்ன, இப்போ நீயும் இயேசுவோட கூட இருந்தவன்னா ஆமான்னு சொன்னால் என்ன ஆகும், அடுத்த சிலுவையில் இவரையும் போட்டுருவாங்களோன்ற அந்த பயம், அதனால் அவர் மறுதளிச்சிட்டார். ஸோ தட் ஷோஸ் ஹிஸ் வீக்னஸ். தட்ஸ் வை ஐ எம் சேயிங் he does not cast aside those who are weak, wounded or discouraged. அப்பயே சொன்னார், நீ என் பின்னாடி வராதப்பா, நான் உங்கள் பின்னாடி வருவேன், யார் மறுதளிச்சாலும் நான் மறுதளிக்க மாட்டேன் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சுச்சுவேஷன் வரும் பொழுது we ourselves do not know. கர்த்தருடைய கிருபை தான் நம்மளை வந்து என்ன பண்ணுதுன்னா ஆண்டவருக்குள்ள நிலை நிறுத்தி கொண்டு போகிறது. ஸோ அப்படி நம்ம ஒரு வீக்கான சுச்சுவேஷனில் இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா திரும்ப அந்த ரெசரக்டட் ஜீசஸ் பார்த்திங்கன்னா பேதுருவை தேடி வந்து அந்த ஃபெலோஷிப்பை ரெஸ்டோர் பண்ணி, அது மட்டுமல்ல he makes him a leader also. ஒரு நல்ல ஒரு அப்போஸ்தலனாக இயேசு கிறிஸ்து அவரை மாற்றினார்னு பார்க்கணும். God values even a small spark of faith. Like a smoking flax, even faint faith is precious to him and he nurtures it instead of extinguishing it. இங்கே நம்ம வாசிக்கிறோம், மங்கி எரிகிற திரியை அணையாமலும். ஒரு திரி மங்கி எரியுது அப்படிங்கிறப்போ மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சரி இது அவ்வளோதான் போல இருக்குது அப்படின்ட்டு அணைச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் இயேசு வந்து மங்கி எரிகிற திரியை அணைக்காமல் அந்த சின்ன விசுவாசம் நமக்குள்ள, அந்த மங்கி எரிகிற திரி என்று சொல்லும்போது கொஞ்சம் விசுவாசம், இன்னும் அந்த கடைசி அந்த நிமிஷத்தில் இருக்கிற அந்த விசுவாசத்தை கூட அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆண்டவர் வந்து வேல்யூ பண்ணுறாரு, அதை மதிக்கிறார் என்று பார்க்கிறோம். Truth and mercy go together. Christ upholds truth and justice while showing tenderness and patience toward those who seek him. அதுதான் நம்ம பார்க்குறோம், அவர் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது நம்ம நியாயமாக இருக்கணும், அந்த உண்மை நமக்குள்ளே வந்து அந்த சத்தியத்தை ஆண்டவர் எப்படி ஆண்டவர் வந்து சீரியஸாக எடுக்கிறோம், அதே போல் அந்த இரக்கமும் கூடவே ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, அப்படி இரக்கமாக இருக்கிறதுனால தான் நம்மெல்லாம் இன்னும் நிர்மூலமாகாமல் இருக்கும். ஏன்னா அவருடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஹோலினஸ், காட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஹோலினஸ் இஸ் வெரி கிரேட் அண்ட் ஹிஸ் எக்ஸ்பெக்டேஷன் டுவர்ட்ஸ் அஸ் ஆல்சோ இஸ் கிரேட். ஏன்னா அவர் வந்து ரொம்ப எதிர்பார்க்கலனாலும் அட்லீஸ்ட் அவருக்கு கலங்கம் வராமல் இருக்கணுங்கிறதுலையாவது நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா should be very careful. Christ upholds truth and justice, but while showing tenderness and patience toward those who seek him. அவரை தேடுகிறவர்களுக்கு மேலே இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அதற்காக தான் அந்த ப்ராடிகல் சன் கதையை கூட ஆண்டவர் ஏன் அந்த உண்மையை சொன்னார் அப்படின்னா, அவன் மனம் திரும்பி வரான் இல்லையா, அந்த சகோதரனால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா இவன் இந்த மூத்த சகோதரன் பார்த்திங்கன்னா உண்மையாக இருக்கிறார், தகப்பனோடவே இருந்து எல்லாத்தையும் செய்யும்பொழுது ஒருவன் ஆஸ்தியை எடுத்துகிட்டு போய் ஒரு வேலையும் செய்யாமல் போய் அழிச்சிட்டு வரும்பொழுது அவன் வந்தால் அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்வது தான் உலகம். ஆனால் இயேசு வந்து சரி வந்துட்டான் இல்லையா, மனம் திரும்பி வந்துட்டான், அவனை வந்து ரிஜெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா ஹீ இஸ் ஆல்சோ சன், அதான் அந்த ஃபாதர்ஸ் ஹார்ட்டை அங்கே வந்து வெளிப்படுத்துறத பார்க்கணும். இப்பொழுதும் ஆண்டவர் கூட விட்டு போனவங்க திரும்பி வரமாட்டாங்களா, அதுதான் ஆண்டவர். திரும்பி வந்துட்டு திருப்பியும் பாவம் செஞ்சுட்டு திருப்பி தகப்பனை ஏமாத்துறது இல்லை, அவ்வளோதான். இனி அவனுக்கு வந்து அந்த சாப்பாடு கிடைக்கும், அவ்வளோதான். மற்றபடி he cannot have the share of the father. ஏன்னா தகப்பன் சொல்கிறாரு மூத்த குமாரனை பார்த்து என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது என்று சொல்லிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ God is so
upright in his justice. தேவன் தன்னுடைய நீதியில் அவர் பிசகாமல் இருப்பார் என்று சொல்லி பார்க்குறோம். நம்ம ஒரு வேளை ஆண்டவருக்கு விரோதமாக இருப்போம், ஒரு மங்கின திரிய போல் இருக்கிறோம், நெருந்த நாளில் போல் இருக்கணும், ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை தள்ள மாட்டார். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா அப்பா, நெறிந்த நாணலை போல மங்கி எறிகிற திரியை போல இருக்கிற ஜனங்களை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அப்பா. உம்மை அறிந்து தூரமாக இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே அப்பா தடவியாக உம்மை கண்டு கொள்ள கர்த்தால் இயேசுவே உம்முடைய அன்பிற்கு நேராக இழுக்கப்பட மனம் திரும்பி ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்கென்று செய்ய வேண்டிய கிரியைகளை செய்ய அப்பா கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. உம்முடைய இரக்கத்தை ஆண்டவரே அப்பா வீணாக்காத படிக்க ஆண்டவரே, help them to come to you Lord, help them to come to you Lord Jesus. Thank you Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங், ஹேவ் அ குட் டே, காட் பிளஸ் யூ.